ஓ ஹாய் ஹலோ. வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, எம்ரான் வந்து எங்களோட மோகன்லால் ஜின்ற படத்தின் டீசர் வந்திருக்கு. டீசரை தான் பார்க்க போகிறோம். பிக் ஃபேன் ஆஃப் லூசிஃபர் படம். உங்களை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. அது பெரிய பிக் ஃபேன். லூசிஃபர் படம் வந்து பிருத்திவிராஜ் தான் டைரக்டர். அவர்கிட்ட இருந்து இப்படி வந்திருக்க படம் வந்து நம்பவே முடியலை. ஏன்னா பிருத்திவிராஜ் முதல் படம் டைரக்ட் பண்ணுறார். அது ஒரு ஃபேன் பாய் மோகன்லால். அப்போ வச்சு செதுக்கிடுவேன். அந்த படம் பார்த்தா தெரியும். மாஸ் கிளாசிக்கலாக மாஸாக இருக்கும் அந்த படம். பெரிய ஒரு இலுமினாட்டி அதெல்லாம் லைட்டாக டச் பண்ண மாதிரி இருக்கும் அந்த படம். நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படத்தின் பார்ட் 2 எப்படா வருமானு எல்லாம் எதிர்பார்த்து நினைக்கிறேன். இன்றைக்கு டீசர் வந்து விட்டுருக்காங்க. லைக்காக நாங்கள் தமிழில் இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டீசர் என்ன மாதிரி வந்திருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம். முக்கியமாக தொவினோ தோமஸும் இருப்பார் படத்தில். நிறைய கேஸ் தான் பார்ப்போம். Please select your preferred language for the audio. போஸ்ட் டவுன் அதான் ஈராக் காட்டுறேன். போர் நடந்துட்டு இருக்கும். டெத் டு தி எவில். வா நம்பிக்கை எல்லாமே பொய்யன்னு தெரிய வரும்போது அன்னைக்கு நானும் இல்லைன்னா உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான், ஸ்டீவ். ஓ போலீஸ் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். நல்லா இருக்கு. மோகன்லால் வாய்ஸ். அனிருத் மியூசிக். அப்படியா? சரி. ஓ சுமையா இருக்கு. இந்துக்களுக்கு இவன் மகிழவன், இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்டியானிட்டியில இவன் ஒரே ஒரு பேர் தான், லூசிஃபர். லூசிஃபர். இலுமினாட்டியா? மோகன்லால். ஓ போயால் சுமையா இருக்கு. குரேஷி அப்ராம். பிரேம் சொன்னாங்க. சூப்பராக வரேன். வளர்கிறாள். I hear gunshots. We're moving in. ஓ வீடியோ ஃபைல். வீடியோ. ஓ He's with the devil. அடிப்போலி தேவர். லூசிஃபர் எம்ரான் டபுள் ரெண்டா டபுள் इशारा भाईजान, बस एक பிருத்திவிராஜ். பிருத்திவிராஜ். खुदाफिज. பிருத்திவிராஜ் நம்ம இதில் காட்டு சரிண்ணா. லீபர்ட் தேவ் மியூசிக். மார்ச் 27 வெயிட் பண்ணுங்கடா. திரும்ப பார்ப்போம். எனக்கு ஆசையா இருக்கு திரும்ப பார்க்கணும் மாதிரி. இந்த திரும்பி இருக்க பார்த்துட்டு கதைப்போம். அது ஈராக். Dead to the evil. அந்த இதான் டொமினோ வா தெரியுமா? மனசுல எவ்வளோ அந்த குழந்தைய மஞ்சு வாரியர். மஞ்சு வேறு மஞ்சு வேறு தங்கச்சி தங்கச்சி. வா இந்த ஃப்ரேம் செட் ஆகுது. ஓ சூப்பர். நல்லா இருக்குல்ல அது. விஎஃப்எக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்துக்களுக்கு இவன் மகிழவன், இது ஒன்னுலேயே வேற இருக்கு. இந்த டைலாக் ஒன்னுல இருக்கிற டைலாக் தான் போட்டு லூசிஃபர். ஒரு மகன்லால். கமிங் பேக். அப்ராம். குரேஷி அப்ராம். I hear gunshots. We're moving in. அப்ராம்.
ஈரா காமிதான் அவரை பிடிக்க விட்டுக்காங்க எனக்கு பிரித்திவிராஜ் தாங்கிறதா ஓ அங்கே வாங்கியாச்சு बस एक इशारा भेजा, बस एक इंतजार आएगा. இது பிரித்திவிராஜ் இதுல பிரதிராஜ் என்ன அதாவது டீமில் வாங்க அது பின்னால் இந்த இடம் செய்வேன் இந்த இடம் நாட்டிவா மூன்று அந்த இது முக்கோணமாக நடுவில் இருக்காங்க அப்பா உண்மையாக பிரித்திவிராஜ் எதிர்பார்த்தது கேட்ட மாதிரி டீசர் வேறு லெவலில் இருக்குங்க என்னப்பாங்கடா தமிழ் சினிமாவில் இருந்ததை விட வேற லெவலாக இருக்குப்பா ஃப்ரேம்ஸ் என்ன சும்மா மியூசிக் பின்னால் என்ன வேற லெவல் தரமான மோகன்லால மாசா காட்டக்கூடிய ஒரே பிரித்திவிராஜ் சொல்லலாம் ரெண்டு சொல்றக்கூடிய மாதிரி இருக்கு ஒரு படம் எடுத்தவர் வேறு லெவலில் இருந்த அந்த படம் உண்மையா லூசிஃபர் என் ஃபேவரட் படம் இது வந்து அதை கேட்டு இந்த யாருக்கு டூவில் என்னதான் செய்ய போகிறாங்கன்னு அதோட வன்னடை முடிஞ்சிருங்க அதை டூவில் என்னதான் செய்ய போகிறாங்க எதிர்பார்த்தோன்னா அதுக்கு இன்னும் வேறு ஈராக்கில் காட்டுறாங்க ஈராக்கில் வேறு அரெஸ்ட் பண்ண நிறைய பேர் அனுப்புகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ அந்த மேலே ரங்கத பிரித்திவிராஜ்னா நினைக்கிறேன் அவர் அந்த டீம் தான் அவர்கிட்ட பிளாக் ஒரு ஸ்குவாட் மாதிரி அந்த இவர் வந்து ஒரு கோஸ்ட் மாதிரி இவர்கிட்ட பேர் இவர் யாருன்னே தெரியாது இப்போ ஒரு பெரிய இவர் ஒரு நிறைய நாடுகளில் பெரிய ஒரு டான் ஒரு மாதிரி தான் இவர் இது வன்னிலே அப்படி தான் அவர் யாருன்னு கடைசியெலாம் ரிவீல் ஆகும் கடைசியெலாம் பெறுவாங்க அவங்க டீம் பிரித்திவிராஜ்னா லாஸ்ட்டாக தான் வரும் கிளைமேக்ஸ் இந்த படத்தில் ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரித்திவிராஜுக்கு பார்ப்போம் படம் அப்படி வேறு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷாவனி கவுன் பண்ணி நீங்கள் மோகன்லால் இந்த ஃபேன் சொன்னால் எந்தெந்த இடத்துல கூஸ் பம்மிங்காக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபியில் பற்றி என்னப்பா சொல்லல அது சூப்பர் அது மாதிரியே சொல்லிட்டு இருந்தேன் ஃப்ரேம் இல்லாமல் அப்படி ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருந்தேன் அதோட விஎஃப்எக்ஸ் எல்லாம் அந்த பிளாஸ்டார் எல்லாம் நல்ல ரியாலிட்டியாக இருந்தது நல்லா அந்த தெரியும் சில நேரத்தில் இதில் வந்து நல்ல ரியாலாக இருந்தது அந்த ஃபயர் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது அந்த ஒரு சின்ன பிள்ளையாரா இருக்கும் ஒரு கை வந்துச்சு அது எனக்கு தெரியல நிறைய காலம் ஆச்சு பார்த்து தெரிய பார்த்தா அவங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம ரியாக்டை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி